உணவு அனுப்பும் சேவைக்கான செயலி வாயிலாக இன மதவாத கருத்துக்களை அனுப்பினாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஏரன் ஆகோ டாகாங் அதனை வலியுறுத்தியுள்ளார். பினாங்கில் கிராப் ஃபுட் ஓட்டுநரான பெண்மணியிடமிருந்து ஒரு ஆசிரியைக்கு அதுபோன்ற தகவல் அனுப்பப்பட்ட சம்பவம் வைரலாகியிருப்பது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். கண்டிப்பாக இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அநாகரிகமான செயல் மட்டுமல்ல, இன மத நல்லிணக்கத்தையும் சீர்குலைத்துவிடும் என அவர் சொன்னார். உணவு அனுப்பும் சேவை வழங்கும் நிறுவனங்களும் இது போன்ற பொறுப்பற்ற ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்னடத்தை கோட்பாடுகளையும் கடுமையாக்க வேண்டும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் டாக்டர் ஏரன் ஆகோ டாகாங் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியிருப்பதை சிப்ராங் பிரைத்துங்கா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹெல்மி ஆரிஸ் உறுதிப்படுத்தினார். குற்றவியல் சட்டத்தின் கீழும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தான் ஆர்டர் செய்த உணவு வந்து சேராததால் ஓட்டுநருக்கு செயலி வாயிலாக தகவல் அனுப்பி கேட்ட போதே அமுதா என்ற அந்த ஆசிரியைக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்து மதத்தை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் அந்த ஓட்டுநர் பெண்மணி அனுப்பிய தகவலை அமுதா சமூக ஊடகத்தில் பகிரவே அது முன்னதாக வைரலானது. போலீசிலும் தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயிலும் அவர் புகார் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சிப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள், 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சிப்ராங் ஜயா பிராய் பினாங்கில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.